நாம் எல்லாம் தேவ சமூகத்தில் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். இந்த அதிகாலை ஆராதனையின் 8வது நாள் தேவ சமூகத்திலே நாம் கூடி வர ஆண்டவர் நமக்கு தந்த எல்லா அனுகூலமான சூழ்நிலைகளுக்காய், பலத்திற்காய், சுகத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீர் கிருபையாய் தந்த இந்த நாட்களுக்காக நன்றி. எங்களை சந்திக்கிற இந்த நாட்களுக்காக நன்றி. எங்கள் குடும்பங்களை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் தலைமுறைகளை, எங்கள் திருச்சபைகளை சந்திக்கிற இந்த நல்ல நாட்களுக்காக நன்றி. தேவன் தந்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி. எங்கள் ஆயுசு நாட்களோடு இன்னும் ஒரு நாளை கூட்டி தந்தீரே. இந்த நாளை காண எங்களுக்கு கிருபை தந்தீரே. ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. இயேசுவே, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை, உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இயேசையா, உம்மை தானே என் முன்னே இயேசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள், என் சுமைகள் பாதத்தில் இறக்கி வைத்தே. உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. இயேசையா, இயேசையா, உம்மைத்தான், உம்மைத்தான் என் முன்னே, என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா,
காலை நேரத்தில் என் முன்னே எங்களுக்கு முன்பாக ஏசையா தானே என் முன்னே எபினேசரே எபினேசரே எல் எலியோன் என்றுமே உயர்ந்தவரே எபினேசர் எல் எலியோன் என்றுமே உயர்ந்தவரே. சொல்லுங்க எல் ஷடாய் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லவரே, எல்லாம் செய்ய வல்லவர் அவர். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, எல் ரோயி காண்பவரே, காண்பவரே, எல் ரோயி ஏசையா 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 நிறுத்தியுள்ளே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே ஏசையா காலை நேரத்தில் இந்த அதிகாலையுள்ளே உம்மைத்தானே என் முன்னே ஏசையா Jesus வாயில திறந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கலாம். ஓரி மகதன சிவந்தலரா ஓகரபன சபலகதன. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷையில் பேசி இந்த அதிகாலையில் ஊரகபதன சியந்தலகதனரே உரகமதன லகதனரி அந்தலரா உரபகதன சியந்தல. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிமை மகிமை Uramagadane degadele ragadana mana manashiantala dadanalada uragabanana siandala gadana ladana. Oh hallelujah. Mahimai mahimai mahimai. ஆலயம் முழுவதும் ராமகதனா. Jesus 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 makatelele leka makatuno fe mahatalada Rimagadluru Shadalaga
Rika Katuna Manade Se Maladana Ragadanala. Oh, Stotra Mesaya. தொடர்ந்து ஆளுகை செய்யும் மகிமைப்படும் 8வது நாளிலும் எட்டாதவைகளை எங்களுக்கு செய்வீராக. நேரிலும் நேரலையிலும் எங்களோடு கூட இந்த அதிகாலை நேரத்தில் இணைந்து உன் திருமுகம் பார்க்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளிலே ஆளுகை செய்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த விசேஷித்த அதிகாலை ஆராதனை 8வது நாள் இந்த காலை அதிகாலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற யாவரையும் நேரலின் மூலமாய் இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகள் காய், என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகள் காய், என்றும் தாங்கும் இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி செய்வாய், உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே, கண்மணி போல் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே, கண்மணி போல் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகள் காய், என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் எண்ணற்ற பாருங்களோ, எலியாவின் தேவன் உந்தன் விசுவாச, எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி செய்வாய், எண்ணில் அடங்காத என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. ஓ, என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி செய்வாய், உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், தம் தாசர்க்கு நீதியவன். அழைத்தவர்
தாசர்க்கு கரங்களை தட்டி எண்ணி எண்ணி அவர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையா எண்ணி அடங்காத கிருபைக்காய் என்றும் தாங்கும் இன்ப இயேசுவே நாமமே என்றும் தாங்கும் இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி செய்வார் உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே கண்மணி போல் கரங்களில் உன்னை மூடி கண்மணி போல மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே எண்ணி எண்ணி செய்வார் என்னில் அடங்காத கிருபையிட்டாய் என்றும் தாங்கும் தம் புயமே இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் புயமே இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி செய்வார் யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாருங்களோ யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ பாருங்களோ ஏலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் ஏலியாவின் தேவன் எங்கே எந்தன் விசுவாச எண்ணி எண்ணி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபையிற்காய் என்றும் தாங்கும் புயமே ஓ இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவே சொல்லுவோ என்றும் தாங்கும் தம்புயம் அவருடைய புயம் நம்மை தாங்குகிறது இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணில் அடங்காத கிருபையிற்காய் என்று தாங்கும் இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் புயமே இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் புயமே இயேசுவின் நாமமே எல்லா கரங்களை தட்டி என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே அவருடைய புயங்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்குகிறது. சுமக்க முடியாத பாரங்கள், சுமக்க முடியாத வேதனைகள், நாம் ஒற்றைக்கல்ல, அவருடைய புயம் நம்மை தாங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இரக்கமுள்ள தேவன். ஹல்லேலூயா. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாளெல்லாமே இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா
ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே கூப்பிடும் யாவருக்கும் கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவர். அருகில் இருப்பவரே உண்மையாய் கூப்பிடும் குரல் தானே விடுதலை. உண்மையாய் கூப்பிடும் குரல் தானே கேட்டு விடுதலை. என் இயேசு ஸ்தோத்திரம். சுராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே நாளெல்லாமே உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டி. உலக தோற்ற முதல் உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டி துரோகியாய் துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு பொது வாழ்வு. துரோகியாய் நீயாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என்னே சுராஜா என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாம் உயிருள்ள நாளெல்லாம் உயிருள்ள நாளெல்லாமே ஓ ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே உயிருள்ள. கூப்பிடும் யாவருக்கும் கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவர். இருப்பவரே கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே உண்மையாய் கூப்பிடும் குரல் தானே கேட்டு தருபவரே விடுதலை விடுதலை. குரல் தானே கேட்டு தமகதலரா. தருபவரே என் இயேசு ராஜா என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே உயிருள்ள உயிருள்ள நாளெல்லாம் உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே
கரங்களை தட்டி வாய்களை திறந்து உயிருள்ள நாளெல்லாம் உயிர் தந்தவருக்கு உயிருள்ள ஆராதனை, உணர்வுள்ள ஆராதனை. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திர பலியிடுகிறவர் என்னை மகிமைப்படுத்துகிறார். ஸ்தோத்திரமே ஐயா, ஸ்தோத்திரமே. உயிருள்ள உயிருள்ள உலகடரகடலா வேலை மெனஷெகிலரே. உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா வாழ்க, உம் நாமம் வாழ்க ஐயா, வாழ்க 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 ஐயா, வாழ்க 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 ஓ ஐயா, வாழ்க வாழ்க வாழ்க. எளிமையான எளிமையான என்றும் இன்றும் நினைப்பவரே, எங்களையே என்றும் எங்கள் ஒளிமயமே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே, உள்ளத்தின் ஐயா வாழ்க, உம் நாமம் வாழ்க, இயேசு வாழ்க, நீர் வாழ்க, உம் நாமம் இயேசுவே நீர் வாழ்க, உம்முடைய நாமம் வாழ்க, உம்முடைய அரசு வருக, உம் நாமம் ஐயா இயேசு வாழ்க வாழ்க, உம் நாமம் இயேசு வாழ்க, உம் நாமம் வாழ்க, இயேசு இயேசு வாழ்க. நாமம் வாழ்க. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே சொல்லுவோம். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே நம்பிக்கையோடு அவர் நம்மை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் அளவு கைவிடவே மாட்டீ, ஒரு வாக்கு போலும் தவறுவதில்லை, ஒரு வாக்கு போலும் நிறைவேறாமல் போவதில்லை. சொன்னதை செய்யும் அளவோ என்னை ஓ சொன்னதை செய்யும் அளவும் என்னை வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசலை காப்பாற்றுவீ, என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் இப்ப சொல்லுங்க சேர்ந்து, சொன்னதை செய்யும் அளவு என்னை சொன்னதை செய்யும் என் கண்கள் பார்க்கும் வரை கைவிடவே மாட்டீ, சொன்னதை செய்கிறது வரைக்கும் செய்யும் அளவும் என்னை கைவிடவே, சொன்னதை என்னை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் எதிர்காலங்களை குறித்து, எங்கள் திருச்சபையை குறித்து
எங்கள் பட்டணங்களை குறித்து நீ சொன்னதை செய்யும் வரைக்கும் என்னை பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படோ என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதே சூழ்நிலைகளை பார்க்காதே, சொன்னதை செய்யும் அளவும் அவர் சொன்னதை செய்யும் வரை விடவே மாட்டி உன்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே ஓ சொன்னதை செய்யும் அளவும் என்னை விடவே மாட்டி ஏல்பத்தே வானத்தின் வாசல் தலை நிமிர பண்ணுகிறவர், தலை குனிந்த இடங்களில் எல்லாம் வானத்தின் வாசல் வானத்தின் வாசல் வாசல் ஏசையா வானத்தின் வாசல் ஏல்பத்தே தேவதூதர்களுடைய நடமாட்டம் உண்டாவதாக, தேவனுடைய மகிமை ஆளுகை செய்வதாக. ஆசீர்வாதத்தின் மேற்கு கிழக்கு, மேற்கு கிழக்கு, வடக்கு தெற்கு பாரம்புவாய் என்றீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு பாரம்புவாய் என்றீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும். உங்க கரத்தை அப்பா பிடிச்சிருக்கிறார். கரை சேர்க்கிறது வரைக்கும், கரை சேருகிறது வரைக்கும் கரம் விடாதவர் சொன்னதை செய்யும். முகரமன சந்தலரா நிறைவேறுகிற நாட்கள் வருகிறது, நிறைவேறுகிற நாட்கள் வருகிறது, நிறைவேறுகிற நாட்கள் வருகிறது, நிறைவேறுகிற நாட்கள் வருகிறது, நிறைவேறுகிற நாட்கள் வருகிறது. ஒரு வாக்கு போலும் வீணாய் போவதில்லை. சொன்னதை செய்யும் அளவும் சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீர், கைவிட மாட்டீர், கைவிட மாட்டீர், கைவிட மாட்டீர். கரை சேர்க்கும் வரைக்கும், கரை சேர்க்கும் வரைக்கும் என்னை கைவிட மாட்டீர், என்னை கைவிட மாட்டீர், என்னை கைவிட மாட்டீர், என்னை கைவிட மாட்டீர், என்னை கைவிடவே மாட்டீர். ஓடா கதலரா ரேமா கதலரா உடமனஷலரா சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே கைவிடவே மாட்டீ, கைவிட மாட்டீ, கைவிட மாட்டீ.
மாட்டீ, கைவிடவே மாட்டீ. முடிந்தவர்கள் முழங்காலிலே கைவிட மாட்டீ. நம்பிக்கை வருதா? நம்பிக்கை துளிர் விடுதா? கைவிடவே. ஏப்ரல் 4, அடுத்த ஏப்ரல் 4க்குள்ளால இழந்தவைகளில் இரட்டிப்பான ஒரு நன்மையை கர்த்தர் உன் வாழ்க்கையிலே கட்டவிழ்ப்பார். சிலருக்கு வீடுகள் ஆயத்தமாக்கப்படுகிறது, இடங்கள் ஆயத்தமாக்கப்படுகிறது. ஏப்ரல் 4, அடுத்த 2026 ஏப்ரல் 4க்குள் நீ பிரவேசிக்கும் போது நன்மைகள் உன் கைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கும். நன்மைகள் உன் கைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கும். சிலருடைய கைகளில் திறவுகோல்களை தருகிறார், திறவுகோல்களை தருகிறார், திறவுகோல்களை தருகிறார், திறவுகோல்களை தருகிறார். பெற்றுக்கோள். ஓரி மகதலராதன மனாசி அந்தலரா. சொன்னதை செய்யும் அளவோ. 2 கரங்களை உயர்த்துங்க, கண்களை மூடுங்க, இருதயத்தை திறங்க, உள்ளங்களை திறங்க, உள்ளங்களை திறங்க, உள்ளங்களை திறங்க. ஒரு ஆழமான தெய்வீக பிரசன்னத்தை இந்த அதிகாலை நேரத்திலே நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஏப்ரல் 4 2026க்குள்ளால உன் கைகளிலே நன்மைகள் வந்து சேரும், நன்மைகள் வந்து சேரும். அது ஒரு வீடாயிருக்கும், அது ஒரு வாகனமாயிருக்கும், அது ஒரு உன்னதமான உயர்வாயிருக்கும். நீ தேடிக் கொண்டிருக்கிறது அகப்படுகிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை நேரத்திலே திருவுளம் பற்றுகிறார், திருவுளம் பற்றுகிறார். ஏ சவுலே, நீ தேடிக் கொண்டிருக்கிறது அகப்பட போகிறது. சொன்னதை நீ கைவிடவே மாட்டீ, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ, சொன்னதை செய்யும் அளவும் சொல்லுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குகிறார். கைவிடவே மாட்டீ, சொன்னதை செய்யும் அளவோ கைவிடவே மாட்டீ. இப்ப 2 கரங்களை உயர்த்தி கைவிட மாட்டீ, கைவிட மாட்டீ, கைவிடவே மாட்டீ, என்னை கைவிடவே மாட்டீ. மனுஷர்கள் கைவிட மாட்டீ, சொந்தங்கள் கைவிடவே மாட்டீ. எங்களை கைவிடவே மாட்டீ, எங்களை கைவிடவே கைவிடவே மாட்டீ. நாங்கள் உம்முடைய கரத்தை பிடிக்கல ஆண்டவரே, நீங்க தான் எங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறீங்க. எங்களுக்கு ஒரு பெரும் நம்பிக்கை இருக்கிறது. கரை சேர்க்கும் வரைக்கும் எங்களை கைவிடுவதில்லை. புயலோ, பெரும் காற்றோ, பெரும் மழையோ, எது எங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் ஹல்லேலூயா, நீர் எங்களை கைவிட மாட்டீ, நீர் எங்களை கைவிட மாட்டீ, நீர் எங்களை கைவிட மாட்டீரப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வேதம் சொல்லுகிறது, அவருக்குரியவர்களோ
அவரை கைவிட்டார்கள். சொந்தங்கள் கைவிட்டது. தேவாலயத்துக்கு ஆண்டவரை அழைத்து கொண்டு போன யோசேப்பு மரியாளும் ஒருவரை நம்மோடு அழைத்து கொண்டு வந்தோமே என்கிற எண்ணம் இல்லாமல் அவரை கைவிட்டார்கள். பெற்றோர்களாலும் கைவிடப்பட்டார். 3.5 ஆண்டு காலம் கூடவே இருந்த சீஷர்களால் கைவிடப்பட்டார். ஏசாயா 53 நாம் வாசிக்கிறோம், அவர் எல்லாராலும் கைவிடப்பட்டார். இயேசுவைக்கே அப்படிப்பட்ட நிலைமைன்னா உங்களுக்கும் நமக்கும் அதை பார்க்கிலும் மேன்மையான நிலைமை தான். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அவர் கைவிடப்பட்ட அனுபவங்களுக்குள் கடந்து போனதினால் அவர் ஒரு முடிவெடுத்தார். என்னை நம்பி வருகிறவர்களை நான் கைவிடுகிறது இல்லை. கைவிடப்படுகிற அனுபவத்தின் வேதனை அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் சொன்னார், நான் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. சொன்னதை செய்யும் வரை, நாங்கள் நாடின துறைமுகத்தில் எங்களை சேர்க்கும் வரை எங்கள் கரம் பிடித்தவர் எங்களை கைவிடுவது இல்லை, கைவிடுவதில்லை. கிருபை தொடர்ந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மீண்டுமா இந்த காலை நேரத்திலே நம் நடுவிலே மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். விசேஷித்த இந்த அதிகாலை ஆராதனையின் 8வது நாள் அதிகாலையிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார் என்கிற வார்த்தையின் அடிப்படையில் தொடர்ந்து கடந்த 7 நாட்களாக ஆண்டுடைய சந்திப்புகள் கொண்டு வரப்போகிற மகிமையான மாற்றங்களையும் மகிமையான ஆசீர்வாதங்களையும் அறிந்து கொண்டு ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த காலை நேரத்திலும் தேவனுடைய வார்த்தையை நமக்கு முன்பாக இருக்கிற சொற்ப நிமிடங்களில் நாம் தியானித்து நாம் ஜெபிக்கப் போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சந்திப்பை நாம் இங்கே தியானிக்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டு காலங்களிலும் தேவன் கர்த்தருடைய தூதனானவராய் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையாய் அநேக இடங்களிலே தேவ பிள்ளைகளை, தம்முடைய ஜனங்களை சந்தித்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வரும்போது தான் ஊழியத்தை ஆரம்பித்த அந்த நேரம் முதல் கொண்டு அவருடைய ஊழியத்தின் பாதையில் ஏற்பட்ட எல்லா சந்திப்புகளிலும் அவர் ஒரு பட்டணத்தை, ஒரு குடும்பத்தை, ஒரு தனிப்பட்ட நபரை, திரள் கூட்டத்தை, இப்படி பல இடங்களிலே பல சந்திப்புகள் உண்டாயிருக்கிறது. ஏறக்குறைய எனக்கு நான் அறிந்திருக்கிறபடி 40க்கும் மேற்பட்ட சந்திப்புகள் உள்ளடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு சந்திப்புகளுக்கு பின்னணியிலேயும், ஒவ்வொரு சந்திப்புகளுக்கு முன்பும், ஒவ்வொரு சந்திப்புகளுக்கு பின்பும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு மகிமையான காரியத்தை அந்த சந்திப்பு செய்திருக்கிறதை நாம் அறிய முடியும்.
இங்கே நாம் வாசித்த இந்த வசனத்தில் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் அநேக ஜனங்களும் நாயின் என்னும் ஊருக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வருகிறார்கள். அந்த ஊருக்கு வரும்போது அங்கே ஒரு சந்திப்பு, அந்த சந்திப்பினால் நடந்த மாற்றங்கள், அதைத்தான் இந்த 11வது வசனம் முதல் 17வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க முடியும். ஒரு கூட்ட ஜனம் அவரோடு பயணிக்கிறது. ஒரு கூட்ட ஜனம் அந்த தாயோடு பயணிக்கிறது அழுது கொண்டு. ஒரு கூட்ட ஜனம் அடக்கம் செய்யும்படி கல்லறையில் குழி தோண்டி காத்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு கூட்ட ஜனம் அவர்கள் நடக்கும் பாதைகளில் 2 பக்கங்களிலும் நின்று கொண்டு அந்த குடும்பத்தை, அந்த ஏழை தாயை பரிதாபமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். அதே கூட்டத்தின் நடுவில் இன்னொரு கூட்ட ஜனம் பரியாசமாகவும் அவர்களை பார்க்கிறது. நிந்தைகளையும் வேதனைகளையும் ஒரு சேர அனுபவித்து கொண்டு ஒரு தாய் அந்த பாதையினூடாய் கடந்து போகிறாள். அவள் சந்தித்த இழப்புகள் என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவள் வாழ்க்கையில் அவள் சந்தித்திருக்கிற இழப்பு, இது அவளுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு இழப்பு. இதற்கு முன்பாக ஒரு இழப்பை சந்தித்திருக்கிறாள். அவளுடைய கணவனை அவள் இழந்திருக்கிறாள். காரணம், வேதம் சொல்லுகிறது, அவள் கைம்பெண்ணாய் இருந்தாள். இப்போ அவளுடைய வாழ்க்கையில் வந்திருப்பது இன்னும் ஒரு இழப்பு. ஏற்கனவே ஒரு இழப்பு, இன்னும் ஒரு இழப்பா? அந்த இழப்பிலிருந்து மீண்டு வருவதற்குள், அந்த இழப்பு ஏற்படுத்தின தாக்கத்திலிருந்து மீண்டும் தவழ்ந்து தவழ்ந்து மேலே வருவதற்குள் அவளை விழத்தள்ளுகிற, அவளை இன்னும் சோர்வுக்குள்ளாக்குற இன்னும் ஒரு இழப்பு, இன்னும் ஒரு இழப்பு. இன்னும் ஒரு இழப்புக்குள் நம்முடைய வாழ்க்கை வருகிறது என்றால் இன்னும் ஒரு தெய்வீக சந்திப்புக்கு நாம் ஆயத்தமாகிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கிற எல்லா பாதைகளுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்காத எந்த பாதையினூடாகவும் அவர்கள் கடந்து போவது இல்லை. அவர்கள் தேவனால் நடத்தப்படுகிறவர்களாயிருந்தால். இன்னும் ஒரு இழப்பு, இது ஈடு செய்ய முடியாத இழப்பு. இந்த இழப்பினூடாய் கடந்து வருகிற அந்த சகோதரிக்கு ஒரு சந்திப்பு நடக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். தான் நம்பினவனையும் இழந்திருக்கிறாள், தனக்கு நம்பிக்கையாய் இருந்தவனையும் இழந்திருக்கிறாள். ஒரு தேவனுடைய சந்திப்பு ஒரு வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது? தலைகீழான மாற்றங்கள். ரொம்ப நேரம் எல்லாம் அங்கே எடுத்துக்கொள்ளலை, எண்ணி சில நிமிடங்களில் ஒரு குடும்பத்தினுடைய தலையெழுத்தையே மாற்றுகிறது தேவனுடைய சந்திப்பு. அல்லேலூயா.
எவ்வளோ பெரிய சந்திப்பு! ஆமென். சரித்திர மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய சந்திப்பு. அவருடைய சந்திப்பு சரியான நேரத்தில் இருக்கும். சரியான நேரத்தில் இருக்கும். அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் இவர்களை சந்திக்கணும், எந்த நேரத்தில் இந்த குடும்பத்தை சந்திக்க வேண்டும், எல்லாம் அவருடைய டைரியில் அவர் டைம் குறித்து வச்சிருப்பார். ஒரு சாதாரணமான மனிதர்களாகிய நாங்கள் இந்த நேரம் இந்த குடும்பத்தை சந்திக்கணும், இந்த நேரம் இந்த மகனை சந்திக்கணும், இந்த நேரம் இவர்களுக்கு நாம் நேரம் ஒதுக்கி இருக்கணும், இந்த சமயம் இவர்களுக்கான சமயம் என்று சொல்லி நாம் நேரம் குறிக்கும்போது நம்ம ஆண்டவர் நமக்கு நேரம் குறிக்காமல் அனுப்புகிறா. பக்கத்தில் சொல்லுங்க, நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். நேரத்தை அவர் அப்பாயிண்ட் பண்ணிட்டார். திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். இன்டர்வியூக்காக போயிருக்கிறாங்க. எல்லாரையும் ஒரே நேரத்தில் என்ன செய்வதில்லை, இன்டர்வியூ எடுப்பது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம். எல்லாரும் ஒரே பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு வகுப்புக்கும் தேர்வுகள் அந்தந்த நேரத்தில் நடக்கிறது. தேவ பிள்ளைகள் நன்றாய் அறிய வேண்டும், there is a time for everything. எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த சரியான நேரத்தில் ரைட் டைமில் ஆண்டுடைய சந்திப்பு நிகழணும். அதுக்கு தான் நம்ம ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னா, அந்த சரியான நேரத்தில் ஆண்டவரே நானும் உம்மை சந்திக்கணும், நீரும் என்னை சந்திக்கணும். ஏன்னா அவர் சரியான நேரத்தில் வந்துடுவார். நாம் சரியான நேரத்தில் என்ன செய்யணும், இருக்கணும். நாம் வீட்டை விட்டு கிளம்பும்போது லேட்டாக கிளம்பிட்டு பஸ்ஸு போயிடும், 45B போயிடும், இல்லை 92 போயிடும், இல்லை ஏதோ ஒன்று போயிடும். நாம் யாரை திட்டுவோம்? பஸ்ஸுக்காரனை திட்டுவோம். ஒரு நிமிஷம் பிந்தி வரக்கூடாதா? நான் வாரது அவனுக்கு தெரியாத, நீ என்ன உடையக்காரியா அவனுக்கு? அவன் சரியான நேரத்தில் அவன் போய்விட்டான். அப்போ ஆண்டவருடைய சந்திப்பு சரியான நேரத்தில் இருக்கும். ஆனால் அந்த சரியான நேரத்தில் நீங்களும் நானும் அங்கே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் சந்திக்க வரும்போது நாம் அங்கே இல்லை அப்படின்னா ஆண்டவரை நாம் குற்றப்படுத்தவே முடியாது, ஆண்டவர் மேலே பழி போடவே முடியாது. ஆண்டவர் சொல்லுவார், நான் சரியான நேரத்தில் வந்தப்பா, நீ அங்கே இல்லை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாதபடியால். உனக்குன்னு ஒரு சந்திக்கிற காலத்தை நான் நியமிச்சிருந்தேன். உங்கள் பிள்ளைகளை சந்திக்கிறதுக்கு, உங்கள் குடும்பத்தை சந்தித்து ஒரு சரித்திர மாற்றத்தை தருவதற்காக நான் ஒரு காலத்தை நியமித்திருந்தேன். ஆனால் நீ அந்த காலத்தை என்ன செய்யலை, அறியல. காலம் கடந்த பின்பு நாம் கண்ணீர் விட்டு பிரயோஜனம் இல்லை. ஏசா அழுதும் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்காமல் போனான். அப்போ தேவனுடைய சந்திப்பு சரியான நேரத்தில் இருக்கும். ரெண்டாவது, சரியான இடத்துல இருக்கும். ரைட் பிளேஸ். ஊருக்கு உள்ளேயும் போகலை, ஊருக்கு வெளியிலையும் வரலை, ஊரின் வாசல்ல. ஒரு நிமிஷம் ஆண்டவர் சீசலில் பார்த்து, டேய் நேராச்சு, சீக்கிரம் வாருங்களே அப்படின்னு சொல்லி ஸ்பீடாக நடந்திருந்தாலும் இவங்களை பார்த்துருக்க முடியாது. இல்லை, இவர்கள் ஒருவேளை டைம் ஆயிடுச்சு,
அடக்கம் பண்ணணும் அப்படின்னு இவர்கள் வேகம் எடுத்திருந்தாலும் வாய்ப்பில்லை. சரியான நேரம், சரியான இடத்தில், சரியான இடத்தில். அப்போ நீங்கள் இந்த காலை நேரத்தில் எந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரக்காக இருக்கிறீங்களோ, நான் திரும்ப திரும்ப சொல்கிற காரியம், ஏதாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரக்காகி அடுத்தது யோசிக்க முடியல, என்ன செய்யணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் அந்த இடத்துல நின்றணும். அந்த இடத்துலையே நின்றணும். தப்பி தவறி கூட என்ன செஞ்சிடக்கூடாது, வேறு வழி வேறு பாதையில் தெரிந்து கொண்டக்கூடாது. அந்த இடத்துல நில்லுங்க. உங்களுக்கு உதவி செய்ய அவர் வருவார். அல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்ய அவர் வருவார். சரியான இடத்தில் சந்திப்பார். எத்தனையோ பட்டணங்களுக்குள் கிராமங்களுக்குள் போய் தேவ சபையை துன்பப்படுத்தின சவுல், சீஷர்களை துன்பப்படுத்தின சவுல், தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தி கொலை செய்த சவுல், அவனுக்கு ஒரு இடத்தை கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தார். நீ என்னைக்காவது ஒரு நாள் தமஸ்கு வழியா வந்தா நீ சிக்கனம் அவனை. சிலருக்கெல்லாம் அப்படி ஒரு இடத்த வச்சிருப்பார். சிலரை இந்தியாவில் சந்திக்க மாட்டார், சவுதியில் சந்திப்பார். சிலரை இந்தியாவில் கன்னியாகுமரியில் சந்திக்காதவர்களை பஹ்ரைனில் சந்திப்பார். இங்கே சந்திக்கப்படாதவர்கள் துபாயில் சந்திக்கப்படுவாங்க. அங்கே இருந்துட்டு ஃபோன் பண்ணுவோம், கர்த்தர் சந்திச்சிட்டார் பாஸ்டர், நான் ஞான ஸ்நானம் எடுத்துட்டேன் பாஸ்டர், என் மனைவிக்கும் பிள்ளைக்கும் நீங்கள் என்ன கொடுத்துருங்க, ஞான ஸ்நானம் கொடுத்துருங்க. அப்போ இங்கே வருஷம் ஃபுல்லாக அவருக்கு சொல்லியிருப்போம், ஒரு நாள் கூட இந்த எல்லைகளுக்குள்ளே வந்திருக்க மாட்டார். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடத்த வச்சிருப்பார். சரியான இடம், தேவன் சந்திக்கிற இடம் இருக்கும். எப்படியும் அவர் சந்திக்காமல் விடுவது இல்லை. சரியான சூழ்நிலையில் சந்திப்பார். இந்த ரைட் சிச்சுவேஷன். இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த குடும்பத்தை சந்திக்காம இனி எந்த சூழ்நிலையில் சந்திக்க போகிறார்? இப்பொழுது இந்த குடும்பம் கடந்து போகிற இந்த சூழ்நிலையில், இந்த தாய் கடந்து போகிற இந்த சூழ்நிலையில், she need a visitation, அவளுக்கு ஒரு சந்திப்பு தேவைப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவளை சந்தித்தே ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக சந்திப்பார். அந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக சந்திப்பார். அவருடைய அற்புதம் அந்த சூழ்நிலையில், கரெக்டான சூழ்நிலையில் நடக்கும். திராட்சரசம் குறைவுபடுகிற போது அற்புதம் நடக்கல, திராட்சரசம் இல்லை என்ற போது அற்புதம் நடந்தது. ஆமென். எங்கே மனிதர்கள் முற்றுப்புள்ளி வைக்கிறார்களோ அந்த முற்றுப்புள்ளி தான் என் ஆண்டவருடைய அற்புதத்திற்கான ஆரம்ப புள்ளியாய் மாறும். ஆரம்ப புள்ளியாய் மாறும். அப்போ ரைட் டைம், ரைட் பிளேஸ் அண்ட் ரைட் சிச்சுவேஷன். சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான சூழ்நிலையில் என் தேவன் ஒருவரை சந்திப்பாரேயானால் அந்த சந்திப்பு மொத்த எதிர்காலத்தை மாற்றிடும். ஆமென். இப்போ சுற்றி இருந்த ஜனங்கள் வித்தியாசமான மனநிலையில் உள்ளவர்கள். சிலர் அழுது கொண்டிருக்கிறார்கள், சிலர் ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பார்கள். எப்படி எரிப்பாங்களா, புதைப்பாங்களா, நேராக வச்சு புதைப்பாங்களா, இல்லை உட்கார வச்சு புதைப்பாங்களா, சும்மா கல்லு கட்டா இல்லை மார்பிள் கிரானைட் போடுவாங்களா? சார், உயிரோடு இருக்கும்போது கர்த்தருக்குள்ளே வாழணும். வருஷம் ஃபுல்லாக குடிப்பான், வருஷம் ஃபுல்லாக துன்மார்க்கமாக நடப்பான், ஆனால் ஆலயத்தில் பெரிய பொறுப்பில் இருப்பான். அவன் செத்துட்டா வேறு வழியே இல்லாமல் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். அவன் பாக்கியத்து கூட வாழும்போதும் நல்லா வாழலை, மரிச்சதுக்கப்புறம் அவனுக்கு வேற என்னது? கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள்.
சரியான சந்திப்பு வேணும். இப்போது இன்னைக்கு காலையில் ஆவியானவர் நம்ம கூட பேசுகிற காரியம், இந்த சிச்சுவேஷன், இந்த சூழ்நிலையில் தேவன் சந்தித்தே ஆகணும். தேவன் சந்தித்தே ஆகணும். தேசத்தை சந்தித்தே ஆகணும். தேசத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிற சட்டங்கள், கொண்டு வரப்போகிற சட்டங்கள், இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு வந்தீங்கன்னா நீங்களும் நானும் இந்த உலகத்தில், இந்த தேசத்தில் வாழ முடியாத ஒரு காலகட்டம் வருகிறது. ஒரு நெருக்கத்தின் நாட்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. இந்த சிச்சுவேஷனில், இந்த சூழ்நிலையில் என் தேவன் தமது ஜனங்களை என்ன செய்யணும்? சந்திக்கணும். அப்போ ஒரு கூட்டம் அழுது கொண்டு இருக்கிறது, ஒரு கூட்டம் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடக்கம் பண்ணுவாங்க, முடிஞ்சதுக்கப்புறம் பன்னம் காப்பியும் தருவாங்களா, இல்லை என்ன தருவாங்க, அப்படி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் ஆராய்ந்து கொண்டு இருக்கும். என்ன ஆராய்ஞ்சிருக்கிறோம்? எப்படி செத்துருப்பான், எப்படி செத்துருப்பான், என்ன பண்ணியிருப்பான், மாப்பிள்ளையும் செத்து போனான், இப்போ பயலும் செத்து போனான், அப்போ இவா ஏதாவது தப்பு பண்ணாமல் இதெல்லாம் நடக்குமா? கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சான். இன்றைக்கி இருக்கிற கொலம்புன நிறைய ஆட்கள் என்னத்தை இல்லாமோ என்ன செய்கிறாங்க? கண்டுபிடிக்கிறாங்க. பெரிய விஞ்ஞானி மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாளோ, இப்படி செஞ்சிருப்பாளோ, இப்படி பண்ணியிருப்பாளோ. அப்படி ஒரு கூட்டம் இருந்திருக்கும். ஒரு கூட்டம் அடக்கம் பண்ணும்படிக்கு காத்து கொண்டிருந்த ஒரு கூட்டம். இப்போ இந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துது. தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். இந்த காலை நேரத்தில் எல்லாருக்கும் பயம் உண்டாக்கத்தக்கதான ஒரு சந்திப்பை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தருவார். தேவன் நம்மை சந்திக்கிற விதம் நம்மை பரவசமூட்டுகிறதா இருக்கும், ஜனங்களை பயத்துக்குள்ளாக்குறதா இருக்கும். அல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் பயமடைந்து, எல்லாரும் பயமடைந்து. அப்ப தேசத்தில் தேவன் திருச்சபையை, ஊழியங்களை கத்த சந்தித்தால், தேவ ஜனங்களை சந்தித்தால் இந்த தேசத்துக்கு பயம் வரும். இந்த தேசத்தின் தலைவர்களுக்கு பயம் வரும். எல்லாரும் பயமடைந்து சொல்லுவாங்க, தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள், மகிமைப்படுத்தினார்கள். இந்த காலை நேரத்திலே நம்மையும் அப்படிப்பட்ட விதத்தில் சந்திக்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். சிலருக்கெல்லாம் இப்போ சந்திச்சு ஆகணும். இது சரியான நேரம், சரியான நேரம். நீங்கள் ஊர் வாசலை தாண்டிட்டீங்கன்னா அவ்வளோதான், நோ ஹோப், நம்பிக்கை இல்லை. ஆனால் பர்த்திமை குருடன் அவர் நடந்து போகிறதை அறிந்தபோது அவரை கடந்து போக விடவில்லை. அவர் நடந்து போகிறதை அறிந்தபோது அவரை கடந்து போக விடவில்லை. கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இந்த சிச்சுவேஷன், இந்த ரைட் டைம். சிலரெல்லாம் கரெக்டான சமயத்தில் இருக்கிறீங்க. சிலருடைய வாழ்க்கை சரியான சூழ்நிலையில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கர்த்தர் சந்தித்தே ஆக வேண்டும், சந்தித்தே ஆக வேண்டும். எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். எழும்பி நிற்கலாமா ஆண்டவருடைய சமூகத்தில் வேகமாக? ஹல்லேலூயா. ரைட் டைம், ரைட் பிளேஸ் அண்ட் ரைட் சிச்சுவேஷன். ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காது. ஹல்லேலூயா. Thank you Jesus. எத்தனை பேர் உணர்றீங்க, நான் சரியான நேரத்தில் வந்திருக்கிறேன், சரியான இடத்தில் இருக்கிறேன், இது தேவன் சந்திக்கிற சரியான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் என்னை அவர் சந்தித்தே ஆகணும், சந்தித்தே ஆகணும். இருக்கிற ஒரு நம்பிக்கையும் போயிடுச்சு, இருந்த ஒரு நம்பிக்கையும் போயிடுச்சு, இருக்கிற ஒரு நம்பிக்கையும் போயிடுச்சு. நம்பிக்கை இழந்து நடு தெருவில் வந்து கொண்டிருக்கிறாள், நாயகனை சந்திக்கிறாள். நம்பிக்கையின் நாயகனை சந்திக்கிறாள்.
கொடுத்தது, ஆண்டவர் கொடுத்தது அவளுக்கு ஒரு நம்பிக்கையை மாத்திரமல்ல, ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தது ஒரு எதிர்காலத்தையே கொடுத்தார். ஒரு எதிர்காலத்தையே கொடுத்தார். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே. அவர் சந்திக்கிற நேரத்தில் நீயும் சரியாய் அந்த இடத்திலே இருந்துவிடு, 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 இருந்துவிடு. அவர் சந்திக்க வந்து ஏமாந்து போயிடக்கூடாது. நான் சந்திக்க வந்தேன், ஆமே, நீ இல்லை. உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. ஆமென், ஹல்லேலூயா, தேங்க்யூ. எல்லா கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். அந்த குடும்பத்தை குறித்து அந்த ஜனங்கள் என்னெல்லாம் சொன்னாங்களோ நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயம் நல்ல விதமாக சொல்லியிருக்கிற வாய்ப்பில்லை. ஆனால் இப்போ எல்லாருடைய வாய் திறந்து சொல்லக்கூடிய ஏகோபித்த குரல் என்ன தெரியுமா? கர்த்தர் தமது ஜனங்களை சந்தித்தார். அவள் ஆண்டவரை தேடினது வீணா போகலை சார். அவள் சர்ச்சுன்னு ஓடுனது வீணா போகலை. ஒரு ஆராதனையை மிஸ் பண்ண மாட்டா. நாங்கள் என்னமோ அப்படியெல்லாம் இருக்கோன்னு நினச்சோம். இப்படியும் ஆண்டவரை தேடியும் ஆண்டவர் இவளை சந்திக்கலையே, இவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யலையே அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் இப்போ தான் தெரியுது, அவர் அவருடைய நேரத்துக்காக காத்திருந்திருக்கிறார். அவர் அவருடைய இடத்துக்காக காத்திருந்திருக்கிறார். அவர் ஒரு சூழ்நிலைக்காக காத்திருந்திருக்கிறார். இப்போ தைரியமா தேசத்தின் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்போ உங்க வாழ்க்கையில வரப்போகிற தேவனுடைய சந்திப்பு அநேகர் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவான ஒரு சந்திப்பாய் இருக்கும். ஓடாபா கதாலடா ஓராமனா சந்தலடா. Thank you Lord. உங்க வாழ்க்கையில தேவனுடைய சந்திப்பு நீங்க மாத்திரம் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்காது. உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் தங்கள் வாய் திறந்து தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவான ஒரு மகிமையான சந்திப்பு, ஒரு மகத்துவமான சந்திப்பு, ஒரு மாறாத சந்திப்பு. ஓ ஹல்லேலூயா, என் வாழ்க்கையில் நடக்க போகிறது, உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது, உங்கள் வியாபாரத்தில் தொழிலில் நடக்க போகிறது, சபையில் நடக்க போகிறது, இந்தியாவில் நடக்க போகிறது. சரித்திர மாற்றங்களை ஏற்படுத்துகிற சந்திப்புகள். இன்னும் ஒரு இழப்பா, இன்னும் ஒரு சந்திப்புக்கு ஆயத்தமாக, இன்னும் ஒரு முறை தேவன் உன்னை சந்திக்கும் போது, இனி ஒரு முறை இப்படிப்பட்ட இழப்பின் பாதைகளில் நீ நடந்து போகாத அளவுக்கு தேவன் உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். எதிர்காலத்துக்கு எதிராக இருக்கிற சத்துருடைய கிரியைகள் அழிவதாக. எதிர்காலத்துக்கு எதிராக இருக்கிற இருளின் கிரியைகள் அழிவதாக. எதிர்காலத்துக்கு எதிராக இருக்கிற அந்நிய வல்லமைகள் அழிவதாக. எதிர்காலம் நமக்குண்டு. எதிர்காலம் நமக்குண்டு. எதிர்காலம் எனக்குண்டு. எதிர்காலம் எனக்குண்டு. சொல்லுங்க, எதிர்காலம் எனக்குண்டு. எதிர்காலம் என் பிள்ளைகளுக்கு, எதிர்காலம் எங்கள் ஊழியங்களுக்கு, எதிர்காலம் எங்கள் தேசத்திற்கு. தேவனுடைய சந்திப்புக்காய் நன்றி. தேவனுடைய சந்திப்புக்காய் நன்றி. தேவனுடைய சந்திப்புக்காய் நன்றி. எங்களை பார்த்து பரிதாபப்பட்டவங்க, எங்களை பார்த்து பரியாசம் பண்ணவங்க, எங்களை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துகிற காலம்
வருவதாக. எங்களை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துகிற காலம் வருவதாக. நான் இப்படி சொல்றேன், தேவன் மகிமைப்படுவதற்காகவே எங்க வாழ்க்கையில ஒரு சந்திப்பு வருவதாக. நீர் அதை செய்கிறதற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் ஜெயமாய் நடத்தும். காலையில் நடக்கிற குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலும் தேவ மகிமை வெளிப்படட்டும். பலவீனத்திலும் உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். தடைகள் மாறட்டும். ஜனங்களை கொண்டு வருவீராக. தேவக்கரம் இந்த நாளில் வெளிப்படட்டும். எல்லா மகிமை உமக்கு தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.